இருக்கிறவங்க ஆள் கொடுக்குறாங்களா இருக்கிறாங்களா பாட்டுங்க கையல்வா கையல்வா முஞ்சு புடுறாங்க மந்து மந்தார தெரியும் கை விட்டு பாரு மனுஷன் அம்மா நான் போட்டு எங்க பண்ணாங்க ஓடி தேவடியா ஓடி தேவடியாடா வேலை யாரு உயிரோட இருப்பியா ஐந்து புடுவேன் நான் தர்மபத்திரி பாஞ்சாலி வழியில வந்தோம் அவன் பேர் பேசிவாரு எங்க போய் தேவடியா கேட்காது தர்மபத்தினி பாஞ்சாலி வந்து தீல இறங்கினா ஆனா தேவடியா நீ பீஸ் தர்மபத்தினி பாஞ்சாலி பாஞ்சாலி அம்மா ஆம்படி உட்காந்து நாலா தூக்குது அவங்க அம்மா கீஞ்சிடாதா பாடி சொன்னமா தப்பா தப்பா நீ கை விடு நான் ஏன் தச்சு போறேன் இன்னொரு சப்தர்க்கு போனா தச்சு போட்டுடுவாங்க நெஞ்சுக்கு போனா தச்சு போட்டுடுவாங்க உண்மையில சீரியஸா சொல்றேன் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டாரு ஐயோ அதுதான் நல்லா என் மேல கை வைக்காம ஆட்டாடுறாங்க அம்மா உனக்கு அப்படிக்கே பெற்றிருந்தா சத்தியமா சொல்றேன் எனக்கு நிம்மதியா ஆட்டாடுறது சரிம்மா சும்மா கை வச்சுனா நான் நடிக்கிறதா இல்லை சரிம்மா அம்மா நீங்க சொல்லுங்க 4 பேர் கோயில் வெளியில மட்டும் சத்தியமா சொல்ற மக்கள் தான் சாட்சி இனிமே என் கையும் என்னவோ நான் என்ன சொல்றேன் என்னத்துக்கு வந்தீங்க அந்த வேலை மட்டும் செய்யும் இப்ப அவங்களுக்காக இல்ல உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்காக தொந்தரவு பண்றாங்க அப்ப எனக்கு தொந்தரவா இருக்கும் இனிமே தொந்தரவு வர மாட்டோமா நான் இனிமே சொல்றேன் வேலையை செய்ய சொன்னா செய்யணும் அதுதானே நினைச்சுக்கிறா உனக்கு
வச்சு நான் ஏமாந்து வேலை செய்யணுமா அழக பத்தில நீ சொல்லுங்க ஏய் ஓ. அம்மா உன்னை வச்சுக்கிறாங்க ஆமா புடியா வச்சிருக்காங்க ஆனா உங்க ரெண்டு பேரும் பத்து சவாரி என்னன்னா அதாவது கல்யாணத்துக்கு 10 பொறுத்து பார்ப்பாங்க ஆமா ஜாதகம் பார்க்கும்போது பொறுத்து பார்க்கறாங்க 10 பொறுத்து ஆமா அந்த பொறுத்து சரியில்லை போறாங்க என்னடா ஆனா 4 தள்ளி ஆமா ஆனா உங்க ரெண்டு பேரும் ஒரு பொறுத்து ஒரே பொறுத்து பெரிய பொறுத்து ஆமாடா அது நீ கண்டுபிடிக்கிற ஆமா நான் கண்டுபிடிச்சேன் சொல்லு நானு பல்லு தானே உங்க ரெண்டு பேரும் பொறுத்து உங்க சுத்தி அங்க வந்து என்ன ஒரு அழகா பச்சை சாப்பிடுறது என் பல்லு கும்பலா ஏன்னா இந்த பல்லு அப்படியே கோதி கிடக்குதா கலப்பி இருக்குதா இனிமே போயிட்டு வந்து மட்டும் உங்களுக்கு கைப்படாது ஏறா பல்லின் பாரு அவரை டேய் ஊர்ல தேவடா வைங்க இருந்தா பொறுத்தவரை அடிப்பாரா ஒவ்வொரு நாளும் நீங்க அதற்காக இப்படி சித்திரவதை செய்றீங்க. நான் உனக்கு என்ன பாவத்தை செஞ்சேன்? உனக்கு என்ன துரோகத்தை செஞ்சேன்? நான் யார் அண்ணி? உனக்கு நாத்தனா தானே? அண்ணி, பெத்தவளுக்கு தான் பிள்ளையினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியும். 10 மாதம் முதல் ஒரு குழந்தையை நீ பெற்றெடுக்கிறதா உனக்கு அருமை பெருமை தெரியும். உனக்கு தானே நீ குத்திக்காதமா ஏமா நான் குத்திட்டு அவன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கேட்டா நான் பார்த்து போட்டின்றா எனக்கு புரியல சொல்லுறடா ஊசி போட்டோமா சன ஊசி போட்டோம் இந்த புள்ளைங்களா ஊசி போட்டா நான் சித்தி நடக்குறா ஏன்டா இந்த அக்குரு வகைய பண்ற அந்த பொம்பளை பாக்க என்ன கேக்குறீங்களா நான் பண்ணி என்ன தப்பு நான் சரியான மாய எனக்கு செனமுச்சு போறாடி கோயிலா ஆமாமா சத்தியமா சொல்றேன் கண்ணிமா எதிர்க்கிறான் போயிட்டு வடிக்க முடியும் ஊசி செய்யும் ஏன் செய்யாது செய்யாது ஆஹா அதோட வேலை வேலை செய்யாதா சரிம்மா செய்யாது பாத்துக்கலாம் எல்லாரும் இங்கதான் இருக்குங்க யாரும் போக மாட்டீங்க ஊசி வாய்ச்சிட்டு நான் நிரூபிக்கிறேன் ஏய் முன்ன புள்ளி பாத்துறேன் உமால நான் போட்ட ஊசி 4 ஊசி போட்டான் 3 ஊசி வாய்ச்சி ஒரு ஊசி தான் வாய்ச்சிருச்சு ஏது அங்க அதே எப்படி ஒரு ஊசி மட்டும் வேலை செஞ்சு அம்மா போய் ஊசி போட்டு கடுகாட்டுனா அப்பதான் கொண்டு பத்துனா ஏண்டா ஊசி வாய்ச்சி ஏன் என்ன மாடுங்க நினைச்சிட்டியா மாடுக்கெல்லாம் சென ஊசி போட கிளி போடக்கூடாது நிறுத்தியார பண்ணுவாங்க அம்மா இதெல்லாம் காட்டா ஊசி போடுறான் போடுறது சேனல் வைக்கலாமா ஏய் ஏமா இந்த வேலைக்கு சரி பண்ணிட்டு வர மாட்டான் போல ஒருத்தர் சரி அந்த ஆம்பளை சரியா இருந்தா ஆம்பளை சின்னம் எங்க அம்மாக்கே போட்டவன் நாள் துளசி கூட வாசம் மாறுறாங்க அந்த பூ வாசம் மாற்று மாறாது எனக்கு சின்னம் கை கை வைக்காதீங்க அதெல்லாம் தூக்கி வைக்கணும் எப்ப எப்படி பாக்குறாங்க போல பூரா சின்ன துணி வேலை வேணாம்ல ஏன் விரும்பிட்டா நாவுத்து பாட்டு கூட பாக்கட்டா நீ குச்சி வைக்கிட்டாலும் ஒரு வாடிங்க ஏமா 500 ரூபாய் கொடுங்கண்ணா நான் 5 தரதா சொல்றேன் ஒரு 50 எக்ஸ்ட்ரா போடுங்க என்னத்தான் செய்கிறாய்? யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாத பாவம் எல்லாம் இந்த தாயார். தீங்கு பெற்றெடுத்த மகன் எப்படி நான் தாட்டிக் கொண்டு வேட்டையாடுகிறேன்? எங்க அன்னைக்கு பொண்ணுக்கு பொண்ணா பொண்ணுக்கு பொண்ணா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா உனக்கு புள்ளி பெற்று இருந்தா அந்த அருமை பெருமை தெரியும் கேட்கறியே உள்ளத்துல இருக்கிறதா உதத்து எப்படி சொல்லலாம் கேட்கலாமா
விட்டமா நம்ம ஒரு லைட் கட்டிக்கிறவங்களும் ஒரு சீராட்சி போடக்கூடாது ஒரே இருட்டு பூந்துடுவா பொருள் கட்சி பூனுக்குது ஏபி ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்றோம் கம்பத்து கொண்டாந்து சொல்லிவிட்டு லைன் இஸ்து கொடுப்பாங்க அப்புறம் பல்பு வந்து போடும் ஆனா மீட்டர் போட்டு நான் தான் வைப்பேன் அது மேல பண்ணி சொல்லி அது போனா டோரிங்க பையன் நான் ஒண்ணு வயசு சொல்லுறேன் எந்த வயசு சொல்ல மாட்டேன் போட உண்டு இல்ல என்ன நான் பேசுறேன் பாரு வயசு போகல அடிமே கொடுக்குவாரு லைட் டச் ஆகும் டச் ஆகுதுடா டச் போடா அப்படி அண்ணே நம்ம ஊர் தானே ஆமா அண்ணே 4 பேர் வர இடம் 4 பேர் போற இடம் இந்த இடம் கொடியா வெளிய விட்டு பாருடா இதுதானே சொன்ன 4 பேர் வரோம் 4 பேர் போறோம் ஏன்னா அஞ்சரா போறது 4 பேர் அந்த முடியல ஒரு ஏழி சம்பந்தம் நடக்குது லேடிஸ் போய் நிச்சுறோம் ஏண்டா ஒரிஜினல் வெட்டுக்கடா சேர்ந்து போட்டாமச்சு அவங்க ஒரிஜினல் தாங்க முடியாது தங்கச்சி என்ன உள்ள 2 காரணம் தாங்க வச்சாங்க நகர காரணம் பார்த்தா தங்க நீ வச்சுக்கீங்க இதுக்காக ஊருக்கார கூட நான் வச்சேன் அதான் சொல்றேன் பேசுற அவனை சொன்ன தெரிஞ்சினாலும் எத்தனை கடாச்சி அண்ணே ஏண்டி இப்படி குப்பி மூட மகளுக்குதா வழியா போற சொந்த தண்ணி நான் குடிப்பாங்களா குடிப்பாங்களான்னு கேக்குறேன் அண்ணே ஒரு பொம்பளை குடும்பம் பண்ற லட்சணம் வீட்டு வாசல வச்சு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி வாசல பார்க்க மங்களகரமா இருக்கும் அப்படியா அதுக்கு நேரத்துல எந்திரிக்கணும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க கூடாது முகத்தை கட்டி இருக்குது திலக்கத்துல வச்சுக்கிட்டு போட்டு இருக்கு போட்டு நேரம் கோமாத மாதிரி சொல்லு ஒண்ணு நான் பிரியதாங்க நானும் சும்மாதாங்க பிரியா டைம் கொஸ்டினா அது பொம்பளைங்க கிடையாது பொண்ணு பசங்கள உங்களுக்கு கிடையாதுடா நாங்க யாரும் சொல்லாத ஏய் அப்படி சொல்ல பார்த்தா கை விடு அப்புறம் தெரியும் என்னடா நீ சொல்ல மாட்டேன் என்ன என்னன்னு கேக்குறேன் சும்மா ஆகும் அது ஆளுக்கு கொச்சை குத்திக்கிட்டு அந்த மாதிரி சொல்லி நீ என்ன நந்துக்கிறேன் நீ நான் நந்துக்கிறேன் வேற என்ன வார்த்தை பேச ஒரு ஆம்பளை எப்படி இருக்காங்க அது கேட்பாங்க நான் பாத்துக்க முன்னாடி பேசுறீங்க அந்த பக்கம் அச்சைய பூஜை பெரிய ஏண்டி சாணி கொண்டு வந்து சந்தன மாதிரி கரைச்சி வீட்டு வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டு இருந்தா அந்த வீட்டு வாசல் பார்க்க மங்களகரமா இருக்கும் மகாலட்சுமி குடி இருப்பா 2 பேருக்கு எத்தனை நாளைக்கு நான் செய்யறது அண்ணே ஒரு நாளைக்கு நீ மாத்தி செஞ்சா ஏனே நாளைக்கு நீங்க யாரு மருமக தானே நீங்க தான அத்தனை வேலை செய்யலாம் அதுக்கு தான் அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு குட்ரா ஒரு நாள் 12 மணிக்கு நாங்க 2 பேரும் ஒரு நாள் நாளைக்கு தான் போவே சாணி போறோம் ஏய் நீ ஒரு நாளைக்கு போலாமா எனக்கு தெரியாது வரல நோட்டு யாரக்கறாமா சொன்ன தெரியுமா சாவுவலி ஏய் நாடாடியா என்ன சொல்ல ஏன் காரணத்தை கத்தலையா ஒண்ணு கூட சந்திர டிங்கு நாம யாரா என்ன ஏடியா அண்ணே நீங்க ஆட்டா விட்டு ஏந்து வேலை செய்ய மாட்டேங்கிறியா நாளைக்கு மாமா விட்டு போய் எப்படி வாயில நான் போறேன் வாரானிக்கா தாலி எடுத்துட்டு வந்துருவேன் ஏடி அப்படி பேசுறீங்க நான் கூடவே இருக்கிற காலம்லாம் அண்ணா கூட தான் இருப்பேன் இந்தா. ஐயோ மாட்டிக்கிட்டியா? நீ தான் உனக்கு அப்படிதான் இருக்கிறேன்னு. என் தேவட ஒரு ஐயோ என் தலையை எப்படி கேட்காத நெருப்புன்னு சொன்னா சுடுமா போட்டு நான் முறை கைக்கு வரீங்க ஏன்னா நாலு கட்டிதான் போட்டுட்டாங்கடா. எனக்கு தெரியாது வீடு தெரியாது தெரியாதுங்கிறதுன்னு சொல்லக்கூடாது. பாவம் நீ தாய் எடுத்து தட்டு எடுத்து ஒவ்வொரு நாள் அவர்களை நினைத்து ஏன் இப்படி தான் செய்யறீங்க ஓடி வாயா. ஓடுறா. வானம் வருவியா? திருவிழாக்கு மானமா பட்ட சொல்லியா ஓய் மரியாதை கத்துறோம் என்னடா? ஏய் ஏய், நான் போவாதா
இருக்குது. நவக்கிய போதிப்பா அவ்வளவுதான். நான் பிறந்த நாள் முதலாக இந்த தொடக்கத்தை என் கரத்தில் எடுத்த நாளே எனக்கு தாய். அம்மா, என்னை பெற்றெடுத்த மாதா, நீ பெற்றெடுத்த மகளுக்கு நீதான் துணையா இருக்கணும் அம்மா. எந்த ஒரு பெண்ணுக்குமே ஏழையும் இருக்கக்கூடாதம்மா. தாய் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விட பெற்று போய்ப்பார்களே. ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அம்மா.
அண்ணி